வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இந்த டம்ளரில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி 1 டம்ளர், இதில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மூணுமே 1/4 டம்ளர், 2 டீஸ்பூன் உளுந்து, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 25, இஞ்சி சிறிதளவு, வரமிளகா ஒரு 8 வரமிளகா, வெந்தயம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, மரவள்ளி கிழங்கு இந்த சைஸில் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, வெந்தயம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயும் நல்லா தண்ணியிலே ஊறட்டும். மிளகாவும் தண்ணியிலே ஊற போட்டுடலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். மிளகு, இப்போ இஞ்சியை சிறுசாக கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் நல்லா மிக்சியில் அரைக்க முடியும். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இதை 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே மரவள்ளி கிழங்கை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குது. கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி சத்துக்கள் நிறையா இருக்குது. உடல் எடை அதிகரிக்க விரும்பினால் இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும். ஞாபக சக்தி நோய் வராது. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறனால செரிமானம் சீக்கிரம் ஆகிடும். மலச்சிக்கல், குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறனால அனிமியா வராமல் தடுக்கும். இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்பு பலத்தை அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது ஒரு பவுல் அளவுக்கு வந்திருக்கு. இப்போது 2 மணி நேரம் ஊற வச்சதை நம்ம மிக்சியில் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஊறி இருக்கும். உங்களுக்கு மிளகா, சோம்பு எல்லாமே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம். அடுத்தது பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதே குறை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடைக்கி குறை அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா குறை அரைச்சாச்சு. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். அடுத்தது மரவள்ளி கிழங்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணுறப்போ நடுவில் இருக்கிற நார் எடுத்துருங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது பவுலில் ஊற்றிடலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே அடை ஊற்றிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடை ஊற்றிடலாம். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை. இப்போ வானலியிலே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம், கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லி வச்சு வதக்கிக்கோங்க. கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மாவில் கொட்டிடலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம். வதக்கிறப்பையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதக்கிறப்பையும் பாருங்கள் அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகணும். நம்ம எல்லாம் பருப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, பருப்பெல்லாம் வேகணும். சுவையான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.